வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். நான் ஒரு கேர்லி கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் 3 பேருக்கு ஒரு சூப்பரான ஒரு 10 திங்ஸ் வந்துட்டு கிஃப்ட் பண்ண போறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டா ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ற 3 பேருக்கு இந்த கிஃப்ட் கண்டிப்பா உண்டு. அதோட உங்களுக்கு செப்பரேட்டா ஹேர் அக்சசரிஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு 10 திங்ஸை ஷேர் பண்றேன். பட் கண்டிப்பா அதுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் இருக்காது. ரொம்பவுமே கம்மியான அமௌண்டா தான் இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லி வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஹீரோ சொல்றாங்க, இங்க பாரு, இந்த செங்கல் சூளைய எப்படியாவது வாங்கி என் அத்தைக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சே இல்ல. இந்த செங்கல் சூளை இப்ப என் கைக்கு வந்துருச்சு. அந்த செங்கல் சூளைய வாங்கி உன் புருஷனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உன்னுடைய திட்டம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ என்ன நினைச்சாலும் நடக்காது. இங்க நிக்கிறாங்களே இவங்க எல்லாரும் உன்னுடைய ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இவங்க எல்லாருமே என்னோட ஆளு. இங்க பாரு, நான் சென்னையில எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி நான் எத்தனையோ பேரை நான் டீல் பண்ணியிருக்கேன். நீ எல்லாம் எனக்கு சாதாரண ஆளு. இங்க பாரு, உன் புருஷன்கிட்ட போய் சொல்லு, இதுக்கப்புறம் இந்த கார்த்தியோட ஆட்டத்தை பார்க்க போற அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி செம்ம டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ மயில அந்த இடத்துக்கு வந்துட்டு, சகல சூப்பர் சகல, யார எப்படி டீல் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? பெரிய சின்னத்தைய எவ்வளவு அவமானப்பட்டு போறாங்க அப்படின்னு. நீங்க பாருங்க மாப்பிள்ள, எப்படியாவது இந்த செங்கல் சூளை உங்க கைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி வந்துருச்சு. இங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகிட்டுன்னா இந்த செங்கல் சூளைய நான் அத்தை கிட்ட கொடுத்துருவேன். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, மாப்பிள்ள, உங்க நல்ல குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அந்த செங்கல் சூளைய அத்தை கையில ஒப்படைப்பீங்க அப்படிங்கறதும் எனக்கு தெரியும் மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வில்லி வந்துட்டு செம்ம காண்டுல வீட்டுக்கு போறாங்க. நேரா மாடிக்கு போயிட்டு ரொம்ப திங்க் பண்றாங்க. இந்த டிரைவர் பையன் நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கான். அவனுக்கு நம்ம யாரு அப்படிங்கறத நிரூபிக்கணும். என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு நம்ம ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அவனை பர்சனலா அட்டாக் பண்ணணும். என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது நேரா அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ அந்த கான்ஸ்டபிள் போனை கொண்டு போய் அவங்க அத்தை கிட்ட கொடுக்க, அப்போ காளியம்மா கேக்குறாங்க, மருமகளே என்னாச்சு? அந்த செங்கல் சூளைய என் மகன் பேருக்கு எழுதிட்டியா? அதுக்கு வெள்ளி சொல்றாங்க, அத்தை, அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிருச்சு. இது கேட்டதும் காளியம்மா கேக்குறாங்க, என்ன மருமகளே சொல்ற, பிரச்சனையா? அவங்க சொல்றாங்க, ஆமாத்த, அந்த டிரைவர் பையன் எங்கிருந்தோ வந்து அந்த செங்கல் சூளைய ஏலத்துல வாங்கிட்டான். இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க காளியம்மா. மருமகளே, அவன் அந்த ஏலத்துல கலந்துக்கிறான் அப்படின்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு வெள்ளி சொல்றாங்க, ஆமாத்த, அவன் அந்த ஏலத்துல கலந்துக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவனை கண்டிப்பா நான் அந்த ஏலத்துல கலந்துக்க விட்டுருக்க மாட்டேன். என் அக்கா காரிக்கிட்டயே சொல்லி இந்த ஏலத்தை நிப்பாட்டி இருப்பேன். பர்சனலாவே இந்த இடத்த உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். சே, இப்படி ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, மருமகளே, நம்ம நினைச்சதை விட அவன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான். நாம ஏலத்துல எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச செங்கல் சூளைய அவன் வாங்கிட்டானா? என் மகனுக்கு அந்த செங்கல் சூளை போகணும்னு நினைச்சேன். ஆனா அதை அவன் வாங்கிட்டான். அவனை விடக்கூடாது மருமகளே. அப்ப ஹீரோ வில்லி சொல்றாங்க, ஆமாத்த, அவனை விடக்கூடாது. அவனை பர்சனலா நம்ம தாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. அவனை எமோஷனலா ரேவதி கிட்ட இருந்து பிரிச்சாச்சு. ஆனா இன்னும் அவ அடங்குற மாதிரி தெரியல. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கத்த. அதுக்கான வேலைகளை பண்ணிடலாம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, மருமகளே, அந்த ரேவதிக்கும் அவனுக்கும் சட்டப்படி இன்னும் விவாகரத்து ஆகல. இன்னும் ரேவதியோட கழுத்துல அந்த டிரைவர் பையன் கட்டின தாலி இருக்குல்ல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாத்த, இன்னும் அவ கழுத்துல அந்த தாலி கிடக்கு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மகளே, நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லு. அவ கண்டிப்பா அதுக்கு அடுத்த முடிவு எடுப்பா. இந்த விஷயம் அந்த டிரைவர் பையலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவன் ஒரே பண்ணுவான். இத உடனே போயிட்டு சொல்லு. இதை கேட்டதும் வில்லியும், சரிங்கத்த, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அந்த டிரைவர் பையனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு
நேரா மாடியிலேருந்து இறங்கி வராங்க. அப்போ சிவனாண்டி கேக்குறாரு, சித்தி என்னாச்சு? அந்த செங்கல் சொல்ல என் பேருக்கு எழுதியாச்சாமா? காளியம்மா சொல்றாங்க, இல்ல மவனே, அந்த டிரைவர் பையன் இடையில புகுந்து அந்த செங்கல் சோலைய அவன் பேருக்கு எழுதிட்டானா ஏலத்துல. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சிவனாண்டி. அப்ப முத்து சொல்றாரு, நான் அப்பவே மருமக கிட்ட சொன்னேன், அந்த டிரைவர் பையன் இருக்கான், அவன் கண்டிப்பா வந்துட்டு இடையில புகுந்து பிரச்சனைய உண்டாக்குவான் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பிரச்சனைய உண்டாக்கிட்டான். இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, ஆமா, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இருக்கட்டும், அந்த டிரைவர் பையன் நமக்கு பிரச்சனை கொடுத்துருக்கான்னு இனிமே அவனால நிம்மதியாவே இருக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, என்ன காளியம்மா பிளான் பண்ணிருக்க? காளியம்மா சொல்றாங்க, அவன் எப்ப இந்த பிரச்சனையில தலையிட்டானோ அப்பவே அவனை நிம்மதியா இருக்க விட கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். மருமக கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், அவ கண்டிப்பா ட்ரை பண்ணுவா. இதை கேட்டதும் அவரும், சரி காளியம்மா, நீ முடிவெடுத்தியன்னா அது சரியாதான் இருக்கும். இனிமே அந்த டிரைவர் பையன் நிம்மதியாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, அந்த செங்கல் சிலை உன் கையில இருந்து போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலக்கா. அந்த டிரைவர் பையன் ஏலத்துக்கு வருவான் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. யாரோ ஒருத்தலை அனுப்பி நம்மள நல்லாவே ஏமாத்திட்டாங்கக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு செம டென்ஷன் ஆகுது. ஏன்டி நீ அதை வேற என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா, அந்த டிரைவர் பையலுக்கு வர வர திமிரு அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி அப்படின்ட்டு. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கானுங்கல்ல, நேரா ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க போன்ல. அப்போ வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா, ரேவதி யாருக்கிட்டயும் போன் பேசுற மாதிரி இருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அவ ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசுவா. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா, எனக்கு என்னமோ அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தெரியல, அந்த டிரைவர் பையன் கிட்டதான் பேசுவா அப்படின்னு எனக்கு தோணுது. அக்கா, உன்னை நல்லாவே ஏமாத்தி அவ அந்த டிரைவர் பையன் கூட தான்க்கா பேசிக்கிட்டு இருக்கா, வாக்கா கேட்கலாம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி சொல்ற? என்ன மீறி அவ எப்படி பேசுவா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, அவ பேசிக்கிட்டு இருக்காக்கா, வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. போயிட்டு நேரா ஹீரோயினை பார்த்து, ஏ ரேவதி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு போனை கட் பண்ணி வைக்கிறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஹீரோயின் சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எந்த ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்த அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா அக்கா காரி கிட்ட போனை கொடு. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, அவளுடைய பர்சனல் விஷயமா அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீ முடிவு பண்ணா அவ பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்றா. பாத்தியாக்கா, உன் பொண்ணு எப்படி எல்லாம் பேசுறத, அவளுக்கு பர்சனல் விஷயம்னு இருக்கான். போனை குடுறி அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்குறாங்க. ரேவதி அவங்க சித்திய பார்த்து, சித்தி, நீங்க தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வில்லி போனை டக்குன்னு பிடுங்கி நேரா அவங்க அக்கா கிட்ட கொடுத்து, பாத்தியாக்கா, அந்த டிரைவர் பைய கூட தான் இவ பேசிக்கிட்டு இருக்கா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பஞ்சாயத்துல 2 பேருக்கும் முடிவு பண்ணியாச்சு, 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. பாத்தியாக்கா, உன் பொண்ணு என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு உனக்கே தெரியாம அந்த டிரைவர் பைய கூட பேசிக்கிட்டு இருக்கா. இது யாருக்காவது தெரிய வந்துச்சு, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி ஈஸ்வரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா நாடகம் போட்டுட்டு இப்போ அவளோட பொண்ண பேச விட்டு வேடிக்கை பாக்குறா, ஊர் பஞ்சாயத்தை மதிக்கல அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாக்கா? உன் பொண்ணு வர வர சுத்தமா உன் பேச்சை கேக்குறதே இல்லை. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், இவ கொஞ்சம் கூட என் பேச்சை கேக்குறதே இல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நேரா அந்த போனை வாங்கி ஹீரோவோட நம்பரை பார்த்துட்டு, இனிமே உனக்கு போனே கிடையாது அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, அக்கா, இவகிட்ட இந்த போனை மட்டும் வாங்கி பிரயோஜனமே இல்லக்கா, அவ கழுத்துல தாலி கிடக்கு பாரு, அதை எடுக்கா, அது இருக்கிறதுனால தானே இவ இந்த ஆட்டம் போடுறா. இது கேட்டதும் வில்லி சொன்னதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி, சித்தி, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, என்ன சித்தி இப்படி பேசுறீங்க? அப்போ ராஜா, மயிலு எல்லாருமே சத்தம் கேக்குறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, காலையிலேயே உன் தங்கச்சி ஆரம்பிச்சிட்டாளா? இப்ப அவளுக்கு என்ன வேணுமா? வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க, அக்கா காரி தான் முடிவெடுக்க போறா அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாருடி, அதான் உனக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும்
எந்த சம்மந்தமும் இல்லையே, அப்புறம் எதுக்கு உன் கழுத்துல இந்த தாலி கிடக்கு? இதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகி, இங்க பாருங்கம்மா, பஞ்சாயத்துல எல்லாருக்கும் முன்னாடியிலையும் அவர் கூட நான் வாழக்கூடாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கேன். இப்போ நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது சரியே இல்லம்மா. நீங்க தேவையில்லாம தப்பான முடிவு எடுக்கிறீங்க. உங்க தங்கச்சி உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க நம்பி அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கம்மா. ரொம்ப தப்பான முடிவு எடுக்காதீங்க. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, உனக்கு சுய புத்தி இல்ல அப்படின்னு உன் பொண்ணு சொல்லி காமிக்கிறா பாத்தியா? இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, பஞ்சாயத்துல உங்க 2 பேருக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படி முடிவு பண்ணா என்ன அர்த்தம் அப்படிங்கறது உனக்கு தெரியுமில்ல. அவன் இனிமே உன் புருஷனே கிடையாது. அப்புறம் எதுக்கு அவன் கட்டின தாலி மட்டும் உன் கழுத்துல இருக்கு? இப்ப கலட்ட போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆகி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, இது வரைக்கும் நீங்க பண்ணது அநியாயமா தான் இருக்கு. ஆனா நீங்க இப்ப பண்றது ரொம்ப பெரிய அநியாயமா இருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்க பண்றது ரொம்பவே தப்பு. என்னால முடியாது அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, நான் உண்மையாவே சொல்றேன், உனக்கு உண்மையாவே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உன் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் யாரும் இதுல தலையிடாம இருக்கிறது நல்லது. ஏய், உன் தாலிய கலட்டி இப்போ குடுக்க போறியா இல்லையா? இது கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகி, இங்க பாருங்கம்மா, நீங்க பண்றது ரொம்ப தப்புமா. என்னால உங்க பேச்ச கேட்க முடியாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, எவ்வளவு தைரியமா பேசுற அப்படின்னு. இதுதான்க்கா உன் பொண்ணு அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நான் வேணும்னா உன் கால்ல விழுகிறேன். தயவு செஞ்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கைய நீயே அழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழ போறாரு. இத பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. இங்க பாருங்க, ஏன் இப்படி பண்றீங்க? அவரு சொல்றாரு, நீ யோசிச்சு பாரு, ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பேசுவாங்க? ஏற்கனவே உன் தங்கச்சி அவ புருஷன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இங்க வந்து இருக்கிறா. இப்போ நீ உன் பொண்ணையும் இந்த மாதிரி கூட்டி கொண்டாந்து இங்க வச்சிருக்க. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே உன்னை என்ன பேசுவாங்க அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? யாருமே இந்த ஊருக்குள்ள சுத்தமா உன்னை மதிக்கவே மாட்டாங்க. இந்த ஊரு தலைவியா இருந்துகிட்டு தான் பெத்த பொண்ணோட வாழ்க்கைய கூட ஒழுங்கா அமைச்சு கொடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னதான் பேசுவாங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் எடுத்த முடிவுக்கும் அக்காவுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. நான் தான் அக்கா முக்கியம் அப்படின்னு சொல்லி என் புருஷன் வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கிறேன். நீங்க யாரும் இதுக்காக அக்காவை பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, இங்க பாரு, ஆனா ஊருக்குள்ள எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஈஸ்வரி தான் உன்னைய அவ உன் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பெத்த பொண்ணோட வாழ்க்கையும் இப்படி ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல தாலிய வேற இவ கலட்டணும் அப்படின்னு பாக்குறாளே, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, இவங்க எல்லாரும் உன்னை குழப்புறதுக்கு பாக்குறாங்க, நீ செய்யக்கா அப்படின்னு சொன்ன. ஈஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அவங்க தலையில வச்சுக்கிட்டு, ஏ ரேவதி, இப்ப கலட்ட போறியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நீ மட்டும் இப்ப கலட்டல, கண்டிப்பா நான் தப்பான முடிவு எடுத்துருவேன். உன் அம்மாவை இதுக்கப்புறம் நீ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப அழுகுறாங்க. இத பார்த்ததும் ராஜா சொல்றாரு, இப்படியே நம்ம பொண்ணை மிரட்டி அவளோட வாழ்க்கைய நீ டோட்டலாவே காலி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழுதுகிட்டே அவங்க கழுத்துல இருக்கிற தாலிய வந்து கலட்டுறாங்க. இத பார்த்துட்டு ரோகிணி, சுவாதி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வருத்தத்தோட நின்றுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.